ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சியில் மேக்ஸ் சிலபஸில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம இதில் கவர் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் டீட்டெயிலாகவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் எல்லா டாப்பிக்லேருந்து நான் கவர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம நம்பர் சீரீஸ் பார்ப்போம், அப்புறம் எல்சிஎம் பார்ப்போம், அப்புறம் ஹெச்இஎஃப், அப்புறம் சிம்பிளிஃபிகேஷன், ஆவரேஜ், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், டைம் அண்ட் ஒர்க், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா, வேல்யூம் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா, ப்ராபபிலிட்டி, அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம லாஜிக்கல் ரீசனிங் பார்ப்போம். ஓகேவா? இதிலிருந்து மொத்தம் நமக்கு 25 கொஸ்டின் கேட்பாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். மேக்ஸ் சிலபஸில் இருக்கிற 25 நம்ம ஈஸியாக எப்படி அடிக்கலாம், எப்படி ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம், டீட்டெயிலாக முதல் படித்தா தான் அதுக்கப்புறமா நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணி போடக்குள்ள நமக்கு தெளிவாக தெரியும். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து இருக்கிற முக்கியமான எப்படியும் ஒரு மினிமம் ஒரு 20 to 30 கொஸ்டினாவது நான் சால்வேஷன் பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், இன்றைக்கி மேக்ஸில் நம்பர் சீரீஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்பர் சீரீஸில் பேசிக்காக கேட்குற கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, இடைநிலை கொஸ்டின் கேட்பாங்க, முகடு, வீச்சு, இதெல்லாம் சம் நம்பர்ஸ் கொடுத்துட்டு இதை கண்டுபிடிங்க அப்படின்னு பேசிக்காக கேட்குற கொஸ்டின்ஸ் இதை முதல்ல பார்த்துடலாம். நம்ம இது ஒரு சில பேர்த்துக்கு தெரியும், ஒரு சில பேர்த்துக்கு தெரியாது. இருந்தாலும் நம்ம பேசிக்லேருந்து போகிறேன். ஃபஸ்ட்டு இதுலேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இடைநிலை பார்க்க போகிறோம். இடைநிலைனா ஒன்றும் இல்லை, சென்ட்ரல் நம்பர் தான். ஏதாவது ஒரு சம் நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஒரு 5-6 நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அதில் நம்ம முதல் ஃபஸ்ட்டு ஏறு வரிசையில் எழுதிட்டு, ஏறு வரிசையோ அல்லது இறங்கு வரிசையோ, டிக்ரீசிங் ஆர்டர் இல்லைன்னா இன்க்ரீசிங் ஆர்டரில் எழுதிக்கணும். நம்ம ஏறு வரிசையில் எழுதிக்கலாம், சின்னதுலேருந்து பெருசு போகிற மாதிரி எழுதிக்கலாம். எழுதிட்டு அதில் சென்ட்ராக இருக்கிற நம்பர் என்னவோ அதுதான் இடைநிலை. ஓகேவா? இப்போ எப்படி போடலான்னு பார்க்கலாம் ஒரு எக்ஸாம்பிளோட. இப்போ பாருங்கள், 13 மாணவர்களின் தேர்வு மதிப்பெண் கொடுக்கப்பட்டுள்ளன, இடைநிலையை கணக்கிடுன்னு சொல்லியிருக்காங்க. இது 13 ஸ்டூடெண்ட்னுடைய மார்க்ஸ் கொடுத்துட்டு இடைநிலை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஆன்சர் போட போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணணும்னா, கொடுத்த நம்பரை ஏறு வரிசையில் எழுத போகிறோம். இன்க்ரீசிங் ஆர்டரில் நம்ம ஃபஸ்ட்டு எழுத போகிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இன்க்ரீசிங் ஆர்டர்னால் சின்னதுலேருந்து பெருசு வரணும். அப்போ இதில் எது சின்னதுன்னா இந்த 11 தான் சின்னது. அப்போ 11, 12 எழுதிக்கலாமா? 11, 12, 14 இருக்குது, 18 இருக்குது, 19 இருக்குது, அப்புறம் 22 இருக்குது, அப்புறம் 23 இருக்குது, 26, அப்புறம் 30, 32, 35, 41, கடைசியாக 44 தான் பெரிய நம்பர். ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்த நம்பரை முதல்ல இன்க்ரீசிங் ஆர்டரில் நம்ம எழுதிட்டோமா? இப்போ மொத்தம் 13 நம்பர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோன்னா, 13ன்றது ஒற்றைப்படையா இரட்டைப்படையான்னு பார்க்கணும். 13ன்றது ஒற்றைப்படை, ஆட் நம்பர். ஓகேவா? ஆட் நம்பராக வந்திருக்கு நமக்கு. ஒற்றைப்படை என்ன இருந்தால் நம்ம எப்படி போடணுன்னு பார்க்கலாம். ஆட் நம்பர்னால் ரொம்ப ஈஸி. ஒற்றைப்படைனா இந்த 13 நம்பரை இந்த சைட்லேயும் நம்ம ஒவ்வொன்றா கழிச்சிட்டு வந்தால் நடுவில் என்ன நம்பர் இருக்குது? எப்போ 13 வரும்? 6, 6, 12 இந்த சைடும் போயிடுச்சுன்னா நடுவில் ஒரு சென்டராக ஒரே ஒரு நம்பர் தான் வரும். அதுதான் 13ஆவது நம்பர். அப்போது இந்த சைடில் பார்க்கும்போது 1, 2, 3, 4, 5, 6 வரைக்கும் போயிடுமா? இந்த சைடில் பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6 வரைக்கும் போயிடுச்சு. அப்போது நமக்கு என்ன சென்டர் நம்பர் என்ன கிடச்சிருக்கு? 23. அப்போது இதனுடைய இடைநிலை என்னன்னா, இடைநிலை 23 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா? இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இதுவே ஈவனில் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா, கொடுத்துருக்கோன்னா இது ஈவனாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல 2 நம்பர் இருக்கும். அந்த 2 நம்பரையும் ப்ளஸ் பண்ணி 2ஆல் வகுத்தோம்னா நமக்கு இடைநிலை கிடச்சிடும். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன் பாருங்கள். இப்போ இதுக்கான ஈவன் நம்பராக கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ நம்பர் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? ஃபஸ்ட்டு நம்ம ஏறு வரிசையில் இன்க்ரீசிங் ஆர்டரில் எழுதிக்கணும். இன்க்ரீசிங் ஆர்டரில் ஃபஸ்ட்டு 11 வரும், 11, 12, அப்புறம் 14 வருது, 18, 22 இருக்குது, அப்புறம் 22க்கு அப்புறம் 26, அப்புறம் 30, 32, 35, அப்புறம் 41.
இப்படி முதல்ல இன்க்ரீசிங் ஆர்டரில் எழுதிட்டோமா? இப்போ நம்ம வந்து அடுத்தது என்ன பண்ணணும்? ஈவன் நம்பராக இருக்குது. அப்போ ஈவன் நம்பர்னால் முதல்ல வந்து 10 நம்பர்னால் 5 5ன்னு பிரியும் இல்லையா? அப்போ 4 4ன்னு பிரிச்சுக்கலாம். 4 4னா 1 2 3 4 இந்த 4 விட்டுருங்க. அதே மாதிரி 1 2 3 4 இந்த 4 விட்டுட்டோம்னா நடுவில் என்ன இருக்குது? 2 நம்பர் இருக்குது. அது வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும். 22யும் 26யும் ஆட் பண்ணி 2ஆல் வகுத்தோம்னா தான் நமக்கு இடைநிலை கிடைக்கும். ஓகேவா? 22யும் 26யும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். அப்போ எவ்வளோ வரும்? 48/2ன்னு வரும். அப்போ 48 2ஆல் வகுத்தோம்னா 2 2 4 4 2 8. அப்போ இடைநிலை என்ன? இடைநிலை 24. ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது? 24. அடுத்தது நம்ம வீச்சு பார்க்க போகிறோம். வீச்சும் இதிலே நான் சொல்லி கொடுத்துறேன் பாருங்கள். வீச்சு அப்படின்னு கேட்பாங்க. வீச்சுனா என்னென்னா ஒன்றுமே இல்லை. இந்த கொடுத்துருக்க இதே மாதிரி தான் கொடுத்துருக்க நம்பரை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும்னா ஏறு வரிசையில் எழுதிட்டு இன்க்ரீசிங் ஆர்டரில் எழுதிட்டு வீச்சுனா ஒன்றும் இல்லை, லாஸ்ட் நம்பரையும் ஃபஸ்ட் நம்பரையும் மைனஸ் பண்ணோம்னா தான் நமக்கு வீச்சு கிடைக்கும். அப்போது லாஸ்ட் நம்பர் தான். லாஸ்ட் நம்பர் மீன்ஸ் மிகப்பெரிய நம்பர். ஓகேவா? மிகப்பெரிய எண்ணிற்கும் மிக சிறிய எண்ணுக்கும் இடையேயான வித்தியாசம் தான் வீச்சுன்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய எண் என்னது? இதில் 41 தானே மிக பெருசு. அப்போது 41. 41லிருந்து மைனஸ் மிகச்சிறிய எண் என்னது? 11. அப்போ 41லேருந்து 11 கழிச்சோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? வீச்சு கிடச்சிரும். எவ்வளவு? 1க்கு 1 0, 4 1 30. நமக்கு ஆன்சர் என்னது? வீச்சு 30. இதே சம்பளம் நம்ம வீச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். வீச்சுனா ஒன்றும் இல்லை, பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பரை வந்து மைனஸ் பண்ணோம்னா அதுதான் வீச்சு. ஓகேவா? பிக் நம்பர் என்னது? 41, ஸ்மால் நம்பர் என்னது? 11. இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணங்காட்டிக்கு நமக்கு வீச்சு 30 வந்துருச்சு. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது முகடு. முகடுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிப்பீட், ஒரு நம்பரை வந்து அதிக டைமாக எது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கோ அதுதான் வந்து நம்ம முகடுன்னு சொல்லுவோம். இப்போ முகடுனா என்னென்னா எந்த நம்பர் வந்து அதிக டைம் ரிப்பீட் ஆகுதோ அதுதான் முகடுன்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், நம்பர் 2 பாருங்கள். 2 வந்து 1 2 3 4 டைம் ரிப்பீட் ஆகிருக்குது. 4 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. அதுவே இந்த 4 பாருங்களேன், 4 வந்து 1 2 3 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போது 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ இதில் வந்து அதிகமான ரிப்பீட்டேஷன் எது வந்திருக்குன்னா இந்த 2 தான். அப்போது இதில் முகடு வந்து என்ன? 2 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி எந்த நம்பர் வந்து அதிக டைம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குதோ அந்த நம்பர் தான் முகடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நம்ம நம்பர் சீரீஸ் பார்க்க போகிறோம். மேக்ஸில் இருக்கிற எல்லா டாப்பிக்லேருந்தும் நான் கவர் பண்ண போகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்பர் சீரீஸ். நம்பர் சீரீஸ் பேசிக்லேருந்து ஹை வரைக்கும் நான் எல்லாத்தையும் சொல்லித்தரேன். ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம நம்பர் சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபேஸ் வேல்யூ அண்டு பிளேஸ் வேல்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபேஸ் வேல்யூ அண்டு பிளேஸ் வேல்யூ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால தான் இதை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் 70984. ஓகேவா? இதில் நமக்கு இதனுடைய 8னுடைய ஃபேஸ் வேல்யூ அண்ட் பிளேஸ் வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னு வைங்க. 8னுடைய ஃபேஸ் வேல்யூ கேட்குறாங்கன்னு வைங்க. இப்போ 8 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஃபேஸ், எப்போவுமே ஃபேஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா முகம் எப்படி இருக்கும்? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கும். எல்லாத்துக்கும் அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படி தான் இருக்காங்க. அதனால தான். அப்போது ஃபேஸுன்றது கொடுத்துருக்குற நம்பரே தான் ஃபேஸ். இப்போ 8 கொடுத்துருக்காங்கன்னா ஃபேஸ் வேல்யூ என்னென்னா 8 தான். என்ன நம்பர் கொடுத்துருந்தாலும் ஃபேஸ் வேல்யூ அவங்க முகம் எப்படி இருக்கும்? அப்படியே தான் இருக்கும். அப்போ ஃபேஸ் வேல்யூ எப்போவுமே மாறாது, அதே தான் இருக்கும். ஓகேவா? இப்போது இதில் பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம் நம்ம. பிளேஸ்னால் எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ பிளேஸ் எந்த பிளேஸில் இருக்குது? இது ஒன்ஸு, இது டென்ஸு. 1 10 100 1000 10,000 அப்படி கவுண்ட் பண்ணுவோம் இல்லையா? அதில் இது 1 இது 10. அப்போ 10வது இடத்துல இருக்குது. அப்போ 8 × 10. ஓகேவா? அப்போ எவ்வளோ ஆச்சு? 80. ஓகேவா? அப்போது பிளேஸ் வேல்யூ என்னவா இருக்குது? 80 இருக்குது. ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னது? பிளேஸ் வேல்யூக்கு 80. இதே மாதிரி ஒவ்வொரு நம்பரும் கேட்கலாம். இப்போ 0வினுடைய ஃபேஸ் வேல்யூ பிளேஸ் வேல்யூ கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி. ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்களே, நம்ம என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே போட்டுடலாம். ஓகேவா? அதுவே பிளேஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பிளேஸில் இருக்குது? 1s 10s 100 1000 இருக்குது. அப்போது 0வை 1000ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? 0 தான் ஆகும். அப்போ பிளேஸ் வேல்யூ என்னது? 1000 × 0 0.
அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது, 0 கொடுத்தாலும் ஃபேஸ் வேல்யூ பிளேஸ் வேல்யூ என்னவாக தான் இருக்கும், 0வாக தான் இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டண்டானது, பார்த்துக்கோங்க. நம்ம டப்புன்னு நம்ம என்ன பண்ணிவிடுவோம், 0 இருக்க பிளேஸை 1 2 3 4 4th 1s 10s 100 1000 இருக்குன்னு சொல்லிட்டு 1000 போட்டுருவோம். ஆனால் அது தப்பு. அப்போ 0 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஃபேஸ் வேல்யூ பிளேஸ் வேல்யூ என்னவாக தான் இருக்கும், 0வாக தான் இருக்கும். ஓகேவா, புரிஞ்சுதா? நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்பர்ஸை என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நான் பேசிக்காக மட்டும் சும்மா சொல்லிடுறேன். நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா இயல் எண்கள். நேச்சுரல் நம்பர்ஸ் இயல் எண்கள்னால் 1 2 3 இதெல்லாமே இயல் எண்கள். அப்புறம் ஹோல் நம்பர்னாலும் தெரியும். ஹோல் நம்பர்னால் என்னது, ஹோல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1 2 3 எக்ஸட்ரா, இது வந்து ஹோல் நம்பர்ஸ். ஓகேவா. அதுக்கப்புறம் ஒற்றை எண்கள் ஆட் நம்பர்ஸ் ஒற்றை எண்கள் தெரியும். என்னது 1 3 5 எக்ஸட்ரா. அப்புறம் ஈவன் நம்பர் தெரியும், 2 4 6 எக்ஸட்ரா. ஓகேவா. அப்புறம் ப்ரைம் நம்பர் தெரியும். ப்ரைம் நம்பர் என்னது 1 3 5 7 எக்ஸட்ரா அப்படின்னு போகும். ஓகேவா. அடுத்தது வேறு என்ன இருக்குது, இன்டிஜர்ஸ் அப்படின்னா என்னது, இன்டிஜர்ஸ்னால் எல்லா நம்பர் மைனஸ்லேருந்து இந்த மாதிரி 0 1 2 3 இது எல்லாமே வரும். ஓகேவா. இதுதான் வந்து நம்பர்ஸை வந்து இந்த மாதிரி தான் முதல்ல பிரிச்சுக்கிறாங்க. இது வந்து பேசிக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ இதுலேருந்து என்ன கொஸ்டின் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர் கேட்கலாம். இயல் எண்கள் என்ன கொஸ்டின் கேட்கலாம், இயல் எண்களின் மிக சிறிய எண் என்ன அப்படின்னா 1 அப்படின்னு போட்டுடலாம். ஓகேவா. இயல் எண்களின் மிக சிறிய எண் 1. இயல் எண்களின் மிக பெரிய எண் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சொல்ல முடியாது இல்லையா. அதனால் அது வந்து இன்ஃபினிட்டி தான். மிகப்பெரிய எண் என்னது, இன்ஃபினிட்டி. அது என்னன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அடுத்தது இயல் எண்கள் வந்து n அப்படின்ற ஒரு லெட்டரால் நம்ம வந்து குறிக்கிறோம். ஓகேவா. அடுத்தது ஹோல் நம்பர்னால் என்னது, முழு எண்கள் என்ன லெட்டரால் குறிக்கிறோம்னா W அப்படின்ற வேர்டால் நம்ம குறிக்கிறோம். ஓகேவா. இதில் என்ன கொஸ்டின் கேட்கலாம், இதில் மிகச்சிறிய எண் என்ன, 0. மிகப்பெரிய எண் அதுவும் சொல்ல முடியாது, இன்ஃபினிட்டி தான். ஓகேவா. அடுத்தது ஆட் நம்பரில் என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, 2ஆல் முழுமையாக வகுப்படாத எண் என்ன அப்படின்னு கேட்கலாம். அதாவது 2ஆல் டிவைட் பண்ண முடியாத எண் எல்லாமே ஆட் நம்பர்ஸ். ஓகேவா. இந்த ஒற்றை எண்களின் மிகச்சிறிய எண் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 1. ஒற்றை எண்களின் மிகச்சிறிய எண் 1 அப்படின்னு சொல்லணும். ஓகேவா. மிகப்பெரிய எண் என்ன அதுவும் சொல்ல முடியாது இல்லையா, அதுவும் இன்ஃபினிட்டி தான். ஓகேவா. இது இன்ஃபினிட்டி, ஈவன் எண்ணும் இன்ஃபினிட்டி தான். இது எதுவுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, சொல்ல முடியாது. இரட்டை எண்களின் மிக சிறிய எண் என்னது, 0 அப்படி இல்லைன்னா 0ன்றது இரட்டை எண்ணான்னு கேட்பாங்க. ஆமாம், 0ன்றது இரட்டை எண் ஆகும். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா பகா எண்கள். தமிழில் ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னது, பகா எண்கள். இது வந்து இதனுடைய டெஃபினிஷன் என்னென்னா, 1ஆலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடிய எண்கள் தான் பகா எண்கள், அதாவது ப்ரைம் நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 அப்படின்னு இருக்குன்னு வைங்க. இந்த 3 வந்து நம்ம எதால் வகுக்கலாம்னா 3/1ஆல் வகுக்கலாம். அப்புறம் 3ஆல் மட்டும்தான் வகுக்க முடியும். அதனால் 1ஆலையும் தன்னோட நம்பராலையும் வகுக்கக்கூடிய ஒரு எண்ணை தான் நம்ம வந்து பகா எண்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. பகா எண்கள் இது எல்லாத்துக்கும் தெரியும், இதுதான் பேசிக்கு. இப்போது அடுத்தது என்ன கொஸ்டின் கேட்கலாம் ப்ரைம் நம்பர்ஸில் அப்படின்னு பார்த்தோம்னா, 1லிருந்து 100 எண்களுக்குள்ளே எவ்வளோ ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுலேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இப்போது 1லிருந்து 100 நம்பருக்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸை நம்ம ஃபிங்கர் பிட்டில் வச்சுருக்கணும். இதை வந்து எப்போவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன இருக்குது ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா 2 3 5 7. இது வந்து 1லிருந்து 10க்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ் இது. ஓகேவா. 2 3 5 7 எவ்வளோ இருக்குது, 4 நம்பர் இருக்குது. ஓகேவா. இப்போ 11லிருந்து 20க்குள்ளே எவ்வளோ நம்பர் இருக்குதுன்னு பார்க்கணும். எவ்வளோ இருக்குது, 11 13 17 19. இதுலேயும் ஒரு 4 நம்பர்ஸ் இருக்குது. ஓகேவா. அடுத்த நம்பர் 21லிருந்து 30க்குள்ளே எத்தனை நம்பர்ஸ் ப்ரைம் நம்பர்ஸாக இருக்குது அப்படின்னா, 21லேருந்து 30க்குள்ளே 21ல் 23 29. ஓகேவா. 23 29 தான் ப்ரைம் நம்பர்ஸ். 31லேருந்து 40க்குள்ளே தான் 31
37. இதுலேயும் 2 தான் இருக்கும், அதான் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு எனக்கு. 41லிருந்து 50க்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 41, 43, 47. அப்போ எவ்வளோ வரும்? 3 நம்பர்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ இது வந்து 1லிருந்து 50க்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ இப்படியும் கூட கேட்கலாம். 1லிருந்து 50க்குள்ளே எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குன்னா 4, 8, 10, 15 நம்பர்ஸ் இருக்குது. எவ்வளோ இருக்குது? 15 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ 1லிருந்து 50க்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ் வந்து 15 இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம 51லேருந்து 100க்குள்ளே எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ 51லிருந்து 60க்குள்ளே எவ்வளோ ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா 51ல் 53 வந்து ப்ரைம் நம்பர்ஸ், 59 ப்ரைம் நம்பர். அப்போ இதில் 2 நம்பர்ஸ் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறமா 61லிருந்து 70க்குள்ளே எவ்வளோ ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். 61 67 வரும். 61, 67 இதுலேயே 2 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. ஓகேவா? அடுத்தது 71லேருந்து 80க்குள்ளே எவ்வளோ ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். 71ல் வந்து 71, 73 வரும். அப்புறம் 79 வரும். அப்போ இதில் 3 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. 81லேருந்து 90க்குள்ளே எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கலாம்? 81லேருந்து 90க்குள்ளே 83யும் 89ம் வரும். இதில் 2 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. 91லேருந்து 100க்குள்ளே எவ்வளோ ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். 91லேருந்து 100க்குள்ளே 97 ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஓகேவா? 91லேருந்து 100க்குள்ளே எத்தனை இருக்குது? 97 தான் ப்ரைம் நம்பர். அப்போ ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அப்போ மொத்தமாக எவ்வளோ இருக்குது? 2, 4, 3, 5, 4, 3, 7, 8, 9, 10. அப்போது டோட்டலாக 10 இருக்குது. அப்போது இதில் கொஸ்டினில் வந்துட்டு 1லிருந்து 100க்குள்ளே எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குன்னா எவ்வளோ இருந்தது? 1லேருந்து 100க்குள்ளே இதில் ஒரு 15, இதில் ஒரு 10, மொத்தம் 25. அப்போது 1லிருந்து 100க்குள்ளே எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா 25 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. இதுவே ஒரு கொஸ்டின் தான். அதுக்கப்புறமா இதுலக்குள்ளேயும் கூட எவ்வளோன்னு கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் என்னென்னா 1லிருந்து 50க்குள்ளே எவ்வளோ ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குன்னா 15 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. 1லேருந்து 50க்குள்ளே 15 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. 51லேருந்து 100க்குள்ளே 10 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. ஓகேவா? 51லேருந்து 100க்குள்ளே 10 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. இதில் அடுத்த கொஸ்டின் என்ன கேட்கலான்னா ஒரே ஒரு ப்ரைம் நம்பர்ஸ் எதில் இருக்குன்னா 99லேருந்து 100 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸில் தான் ஒரே ஒரு ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. ஆனால் இப்படி கேட்க மாட்டாங்க. 91 to 100க்குள்ளே எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி 1, 2, 3, 5 அப்படின்னு கொடுப்பாங்க. நம்ம டக்குன்னு அடிக்கணும்னா இது தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் மட்டும்தான் ஒரே ஒரு ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. 91லேருந்து 100க்குள்ளே 97 மட்டும்தான் ப்ரைம் நம்பர்ஸ். இது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? இதுலேயும் இப்படியும் கேட்கலாம். அப்புறம் இல்லைன்னா 1லேருந்து 30க்குள்ளே எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குன்னு கேட்கலாம். 1லேருந்து 30க்குள்ளே. அப்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? 4, 4, 2, 2, 3. இது வந்து நம்ம வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். 4, 4, 2, 2, 3. 4, 4, 2, 2, 3. அப்போது 1லேருந்து 30க்குள்ளே எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா 4, 4, 2 எவ்வளோ ஆச்சு? 8, 2, 10 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குதுன்னு போட்டுடலாம். நம்ம வந்து எக்ஸாமில் உட்காந்து 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29 அப்படின்னு நம்ம அதை போட்டுட்ருக்கிற நேரத்தில் டைரெக்டாக நம்ம வந்து 1 to 30 நம்பர்ஸ்க்குள்ளே எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 4, 4, 2 எவ்வளோ ஆச்சு? 8, 10 சொல்லிட்டு 10 வந்து டிக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இப்போது 30லேருந்து 50க்குள்ளே எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குன்னா நான் இது ஞாபகம் வச்சுக்கணும். 4, 4, 2, 2, 3. அப்போது நமக்கு வந்து 30 to 50னா லாஸ்ட் 2. அப்புறம் லாஸ்ட் 2 என்ன? 2, 3. அப்போ 5 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம போட்டு போயிடலாம். இந்த நம்பர்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துட்டு 13 வந்து ப்ரைம் நம்பரான்னு கேட்பாங்க. இந்த நம்பர் நமக்கு தெரிஞ்சு வச்சுருந்தோம்னா நம்ம வந்து 13ன்றது 10லேருந்து 20க்குள்ளே வர 11லேருந்து 20க்குள்ளே வர நம்பர். அப்போ 11லேருந்து 20 நமக்கு எவ்வளோ தெரியும்? 4 நம்பர் தான் இருக்குது. அந்த 4ல் என்னென்ன இருக்குதுன்னா 13, 11, 13, 17, 19. அப்போது 13 வரும் அப்படின்னு நம்ம ஈஸியாக டிக் பண்ணிவிட்டு போயிடலாம். அதே மாதிரி தான் இதுலேயும் 51லேருந்து 100க்குள்ளே எவ்வளோ ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம 10 ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 91லேருந்து 100க்குள்ளே எவ்வளோ ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குன்னா 97. ஒரே ஒரு ப்ரைம் நம்பர்ஸ் தான் இருக்குது அப்படின்னு போட்டு போயிடலாம். இப்போ வந்து அதே மாதிரி 71 to 80க்குள்ளே எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா இதையும் நம்ம வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். 2, 2, 3, 2, 1 இல்லைன்னா 2, 2, 3, 2, 1 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது 4, 4, 2, 2, 3,
2 2 3 2 1 அப்படின்னு நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சிட்டோம்னா இது வந்து ஒவ்வொரு 10 நம்பர்ஸ்குள்ளேயும் இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ். 4 4 2 2 3 2 2 அப்போ 2 2 3 2 1 அப்படின்னு வரும். ஓகேவா? இப்போ 71லேருந்து 90க்குள்ளே எவ்வளோ ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 70னா நமக்கு என்ன தெரிஞ்சிடணும், அந்த 51லேருந்து 100க்குள்ளே என்ன இருக்குது, 2 2 3 2 1 இருக்குது. அப்போ 3ன்னும் போது தான் 71 வரும். அப்போ 71லேருந்து 80 வரைக்கும் 3 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. அப்போ 81லேருந்து 90 வரைக்கும் 2 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. அப்போ 3 to 5 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்துட்டு 79 வந்து ப்ரைம் ஃபேக்டரா அப்படின்னு கேட்டாங்கன்னா 79னா நம்ம எங்கே போயிடணும், 51லேருந்து 100க்குள்ளே பார்க்கணும். 51லேருந்து 100 நம்ம என்ன நம்பர் தெரியும், 2 2 3. அப்போது 3 தான் 70லேருந்து 80ன்னு வரும். அப்போ 3 என்னென்ன நம்பரு, 71 73 79. அப்போது 79 வந்து என்னது ப்ரைம் ஃபேக்டர் தான் அப்படின்னு நம்ம டிக் பண்ணிவிட்டு போயிடலாம். இதெல்லாம் நம்ம அந்த எக்ஸாம் நேரத்தில் ஞாபகம் வராது. அதனால் இப்போவே நம்ம வந்து இதை வந்து படித்து வச்சிட்டோம்னா அந்த டைமில் வந்து நம்ம டைம் சேவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ நான் வந்து ஈஸியாக எப்படி வந்து ஒரு நம்பரை வகுக்கிறது அப்படின்னு சொல்லித்தரேன். ஒரு நம்பரை கொடுத்து இது வந்து எதால் வகுக்க முடியும் அப்படின்னா அதை வந்து ஈஸியாக எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத போடலாம். இப்போ நமக்கு 2ஆல் வகுக்கக்கூடிய நம்பர் எல்லாமே தெரியும். எப்படி 2ஆல் வகுக்கணும்னா அந்த நம்பரினுடைய லாஸ்ட் டிஜிட் வந்து 2 ஈவன் நம்பராக வந்ததுன்னா அது வந்து 2ஆல் வகுக்கலாம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வகுபடக்கூடிய எண் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? அப்போ 3ஆல் வகுபடக்கூடிய எண் எப்படி கண்டுபிடிக்கிறது, 3ஆல் வகுபடக்கூடிய எண் எப்படி கண்டுபிடிக்கணும்னா கொடுத்துருக்கிற நம்பரை வந்து டோட்டல் பண்ணி பார்த்தோம்னா 3ஆல் வகுப்பட்டுச்சுன்னா அது 3ஆல் வகுபடக்கூடிய எண் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 27. ஓகே, 27ன்றது உங்களுக்கு தெரியும், பட் இருந்தாலும் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 27ன்றது இதனுடைய டோட்டல் பாருங்கள், 7 2 9. ஓகேவா? இப்போது 2 + 7 எவ்வளவு, 9. இந்த 9ன்றது 3ஆல் வகுப்படும் இல்லையா? அப்போ இந்த 9ன்றது 3ஆல் வகுப்பட்டுச்சுன்னா இந்த 27ம் 3ஆல் வகுப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய நம்பராக சொல்லணும்னா இப்போது 2 6 3 4 5 7 இந்த மாதிரி நம்பர் கொடுத்துட்டு இது 3ஆல் வகுப்படுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போ இதனுடைய டோட்டல் பாருங்கள், 2 6 2 8 6 8 11 15 20 27 27. இதையும் நம்ம வந்து கூட்டினோம்னா 7 2 9 வந்துருச்சா? அப்போ இது வந்து என்ன 3ஆல் வகுப்படும். அப்போ இந்த ஃபுல் நம்பரும் 3ஆல் வகுப்படும். புரிஞ்சுதா? இந்த மாதிரி தான் நம்ம 3ஆல் வகுப்படக்கூடிய எண்ணை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ 4ஆல் வகுப்படக்கூடிய எண் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது ஒரு நம்பரனுடைய கடைசி 2 டிஜிட் இருக்கு இல்லையா, அந்த கடைசி 2 டிஜிட் வந்து 4ஆல் வகுப்பட்டுச்சுன்னா அது வந்து 4ஆல் வகுப்படக்கூடிய எண் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 1 3 6 5 2 இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வைங்க. இப்போ இதில் இந்த எல்லா நம்பரையும் 4ஆல் வகுப்படுமா அப்படின்னு போட்டுட்டு இருந்தால் டைம் ஆகிடும். நம்ம இது நம்பர் வந்து 4ஆல் வகுக்கலாமா இல்லையான்னு பார்க்குறக்கு கடைசி 2 டிஜிட் இருக்கு இல்லையா, இந்த 2 டிஜிட் வந்து 4ஆல் வகுப்படுமான்னு பார்க்கணும். ஓகேவா? அப்போது 52 4ஆல் வகுத்தோம்னா 1 4 12 3 12 அப்போ வகுப்படுது. அப்போ இந்த 52 வந்து 4ஆல் வகுப்படுதுன்னா இந்த எல்லா நம்பருமே 4ஆல் வகுப்படுன்னு சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு 5ஆல் வகுப்படக்கூடியன்னு பார்க்க போகிறோம். 5 ரொம்ப ஈஸி தான். 5 வந்து கடைசி லாஸ்ட் நம்பர் வந்து 0 5 இப்படி வந்ததுன்னா அது வந்து 5ஆல் வகுப்படக்கூடிய எண் சொல்லிடலாம். லாஸ்ட் டிஜிட் வந்து 0ஆகவும் 5ஆகவும் இருந்தால் அது வந்து 5ஆல் வகுப்படக்கூடிய எண் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது நம்ம 6ஆல் பார்க்க போகிறோம். 6th டேபிளில் எதெல்லாம் வகுக்கும் அப்படின்னு பார்க்குறக்கு இது வந்து 6 வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம், 3 2s 6ன்னு பிரிக்கலாமா? அப்போது 3ஆலையும் 2ஆலையும் வகுப்பட்டுச்சுன்னா அந்த நம்பர் 6ஆல் வகுப்படும். 3ஆலையும் 2ஆலையும் வகுப்பட்டுச்சுன்னா அந்த நம்பர் 6ஆல் வகுப்படும் நம்ம சொல்லிடலாம். ஏன்னா 3 2s 6 இல்லை, அதனால். ஃபார் எக்ஸாம்பிள் 1836. ஓகேவா? இந்த 1836 வந்து 3ஆலையும் 2ஆலையும் வகுப்பட்டுச்சுன்னா 6ஆல் வகுப்படும். இப்போ 3ஆல் வகுப்பட வேண்டியதுக்கு நமக்கு என்ன சொல்லியிருக்கிறோம், எல்லா நம்பரையும் கூட்டினோம்னா 3ஆல்
வகுப்பட்டுச்சுன்னா அது 3ஆல் வகுப்படும்னு சொன்னோம். அப்போ 6 3 9, 9 8 1 9 9 18. அப்போ 18 வந்து 3ஆல் வகுப்படும் இல்லையா? இல்லை 8 1 9 18 18 8 1 9. அப்போ இந்த 9 3ஆல் வகுப்படும் இல்லையா? அப்போ 3ஆல் வகுப்பட்டுருச்சு. இப்போ 2ஆல் வகுப்படுறதுக்கு கடைசி நம்பர் ஈவனாக இருந்தால் போதும். அப்போ இது 2ஆலையும் வகுப்பட்டுருச்சு. அப்போது 2ஆலையும் வகுப்பட்டுருச்சு 3ஆலையும் வகுப்பட்டுருச்சுன்னா இது எவ்வளோல வகுப்படும்? 6ஆல் வகுப்படும். 6ஆல் வகுப்படும் என்ன ஆகும்? 1836 6ஆல் வகுப்படும்னா ஆமாம் வகுப்படும். ஓகேவா? அடுத்தது 8ஆல் நம்ம பார்க்க போகிறோம். 8ஆல் வகுப்படக்கூடிய எண்கள். 8ஆல் வகுப்படக்கூடிய எண்களை பார்க்குறக்கு லாஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர் வந்து 8ஆல் வகுத்தோம்னா வகுப்பட்டுச்சுன்னா அது 8ஆல் வகுப்படக்கூடிய எண்ணாகும். இதே மாதிரி நம்ம ஒன்று பார்த்துருப்போம். என்னது? 4ஆல் வகுப்படக்கூடிய எண்ணெலாம் பார்த்துருப்போம். 4ஆல் வகுப்படக்கூடியதில் வந்து லாஸ்ட்டு 2 டிஜிட்டு 4ஆல் வகுப்பட்டால் அது வகுப்படும். இது வந்து லாஸ்ட்டு 3 டிஜிட். ஓகேவா? இது 2 டிஜிட்டு, இது 3 டிஜிட். 8ஆல் வகுப்படுறதுக்கு லாஸ்ட் 3 டிஜிட் வந்து 8ஆல் வகுக்க முடிஞ்சால் அது 8ஆல் வகுப்படும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 7 8 1 2 4 8 இந்த நம்பர் இருக்குன்னு வைங்க. 7 8 1 2 4 8 இந்த நம்பர் வந்து 8ஆல் வகுப்படுமா அப்படின்னு ஒரு 7 8 1 2 4 8 இந்த எண் வந்து 8ஆல் வகுப்படுமா அப்படின்னு கேட்டோம்னா லாஸ்ட்டு 3 டிஜிட் எடுத்துக்கணும். என்னது? 2 4 8 இது வந்து 8ஆல் வகுப்படுமான்னு செக் பண்ணணும். 8 8 40 2 8 16 3 8 24 3 8 24 1 8 8 அப்போ 8ஆல் வகுப்படும் இல்லையா? மீதியின்றி வகுப்படுது. அதான் ஒன்று. 8ஆல் மீதியின்றி வகுப்பட்டுச்சுன்னா இந்த எல்லா நம்பரும் 8ஆல் வகுப்படும். ஓகேவா? வகுப்படும். இப்படி தான் கண்டுபிடிக்கணும். அடுத்தது 9. 9 எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரொம்ப ஈஸி. நம்ம 3 பார்த்தோம் இல்லையா? எல்லா நம்பரினுடைய கூடுதல் 3ஆல் வகுப்பட்டுச்சுன்னா 3ஆல் வகுப்படணும். அதே மாதிரி இது வந்து 9ஆல் வகுப்படுகிறதுக்கு எல்லா நம்பரையும் டோட்டல் ப்ளஸ் பண்ணோம்னா 9ஆல் வகுப்பட்டுச்சுன்னா அது 9ஆல் வகுப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 6 4 7 8. ஓகேவா? 2 6 4 7 8 இருக்குது. இப்போ இதனுடைய டோட்டல் பார்க்கணும். இதனுடைய டோட்டல் 2 + 6 + 4 + 7 + 8. ஓகேவா? 6 8 12 19 20 27 வருது. அப்போ இந்த 27ன்றது 9ஆல் வகுப்பட முடியுமா? 1 9 2 9 8 3 27 வருது. 3 27. அப்போ இது 9ஆல் வகுப்படும். 9ஆல் வகுப்படும். அப்போது இந்த நம்பர் 9ஆல் வகுப்பட்டுச்சுன்னா இந்த எல்லா நம்பரும் 9ஆல் வகுப்படும். புரிஞ்சுதா? இப்போ எல்லா நம்பரினுடைய கூடுதல் போட்டோம். 27. 27ன்றது 9ஆல் வகுப்படுறங்காட்டிக்கு இந்த நம்பர் எல்லாமே 9ஆல் வகுப்படும்னு சொல்லணும். ஓகேவா? 10. 10 நமக்கு தெரிஞ்சது தான். லாஸ்ட்டு வந்து 0ஆல் முடிஞ்சதுன்னா அது 10ஆல் வகுப்படுன்றது எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்தது 11 பார்க்கலாம். அடுத்தது 11ஆல் வகுப்படக்கூடிய எண்கள் எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ 11ஆல் வகுப்படுமா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்க நம்பரை 1 விட்டு 1 கூட்டி பார்க்கணும். ஒரு டிஜிட்லேருந்து ஒரு டிஜிட் ஆல்டர்னேட் டிஜிட்டாக நம்ம கூட்டினோம்னா அதனுடைய வித்தியாசம் வந்து 9 அல்லது 0 அல்லது 11ஓட மடங்காக இருந்துச்சுன்னா அந்த எண் வந்து 11ஆல் வகுப்படும். ஃபார் எக்ஸாம்பிளோட சொன்னால் உங்களுக்கு புரியும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். 1 4 5 6 7 6 3 இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த நம்பர் வந்து 11ஆல் வகுப்படுமா அப்படின்னு கேட்டால் இப்போ ஆல்டர்னேட்டிவ் நம்பரை ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கணும்னா ப்ளஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணணும் இந்த ஆல்டர்னேட்டிவ் நம்பர். அதாவது 3 + 7 + 5 + 1 5 + 1 ஆல்டர்னேட்டிவ் நம்பரை ப்ளஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி 6 6 4 6 + 6 + 4 ஆல்டர்னேட்டிவ் நம்பரை ப்ளஸ் பண்ணிக்கணும். இது பாருங்கள் 7 3 10 15 16 6 12 16. ஓகேவா? இப்போது இங்கே ரெண்டையும் ஆல்டர்னேட் நம்பர் பண்ணோம்ல இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா 0 இல்லைன்னா 11னுடைய வகுப்படக்கூடிய எண் வரணும்.
0 இல்லைன்னா 11ஆல் வகுப்படக்கூடிய எண் வரும். அப்போ 16 நம்ம மைனஸ் பண்ணோம்னா என்ன வருது? 0 வருது. அப்போது இந்த கொடுத்துருக்க நம்பர் எல்லாமே 11ஆல் வகுப்படக்கூடும். ஓகேவா? புரிஞ்சுதா? கொடுத்துருக்க நம்பர் எல்லாமே 11ஆல் வகுப்படக்கூடும். இப்போ வேற ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் பாருங்கள். என்ன 2 9 4 3 5 4 1 7 இந்த நம்பர். ஓகேவா? இதில் நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு பிளேஸு ஈவன் பிளேஸ். ஓகேவா? அதாவது ஆல்டர்னேட்டிவாக இப்போ இங்கே 7 இது இங்கே கடைசியிலேருந்து வரலாம். 7 4 7 + 4 + 3 + 9 + 1 இல்லை, அவ்வளோ. இதனுடைய கூடுதலும் இது 1 5 1 + 5 + 4 + 2 இதனுடைய கூடுதல் முதல்ல பார்க்கணும். 7 11 14 23 5 6 10 12. ஓகேவா? இந்த 2 நம்பரை அப்புறம் மைனஸ் பண்ணணும். பண்ண எவ்வளோ வருது? மைனஸ் பண்ண எவ்வளோ வருது? 3ல் 2 போச்சுன்னா 1, 2ல் 1 போச்சுன்னா 1, 11 வருதா? அப்போது இங்கே நம்பர் வந்து 11ஆல் டிவைட் ஆகுது. அப்போது 11ஓ அல்லது 0ஓ மைனஸ் பண்ணி 11ஓ அல்லது 0ஓ நமக்கு வந்துச்சுன்னா அது வந்து 11ஆல் வகுப்படக்கூடும். அப்போ இந்த நம்பர் வந்து நமக்கு 11ஆல் வகுப்படக்கூடும். ஓகேவா? அடுத்தது இப்போ 12ஆல் வகுப்படக்கூடிய எண்கள் பார்க்கணும் நம்ம. இது ரொம்ப ஈஸி தான். இப்போ 12ஆல் வகுப்படக்கூடிய எண்ணுக்கு நம்ம என்ன பண்ணால் முன்னாங்கா 12 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். 3ஆலையும் 4ஆலையும் வகுப்பட்டுச்சுன்னா, ஒரு நம்பர் கொடுத்த நம்பரு 3ஆலையும் 4ஆலையும் வகுப்பட்டுச்சுன்னா அது வந்து 12ஆல் வகுப்படும். 3ஆல் வகுப்படுறதுக்கு நமக்கு என்ன மெத்தடு தெரியும்? எல்லாத்தினுடைய டோட்டல் வந்து 3ஆல் வகுப்பட்டுச்சுன்னா 3ஆல் வகுப்படும். 4ஆல் வகுப்படுறதுக்கு நமக்கு தெரியும். லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 4ஆல் வகுப்பட்டுச்சுன்னா அது வந்து 4ஆல் வகுப்படும். அப்போது 3ஆலையும் 4ஆலையும் அப்போது 3ஆலையும் 4ஆலையும் வகுப்பட்டால் 12ஆல் வகுப்படும். ஒருவேளை 3ஆல் வகுப்பட்டு 4ஆல் வகுப்படலைன்னா 12ஆல் வகுப்படாது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? புரிஞ்சுதா? இதே மாதிரி தான் எல்லா நம்பருக்கும். இப்போ 16 கொடுத்தாங்கன்னா அதே மாதிரி. ஓகேவா? இதே மாதிரி இன்னும் நிறைய சம்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு நம்பரெல்லாம் கொடுத்துட்டு நடுவில் ஒரு நம்பர் விட்டுட்டு இது வந்து 5ஆல் வகுப்படுமா 2ஆல் வகுப்படுமா அப்படின்னாலாம் கேட்பாங்க. அதெல்லாம் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு மேலே வர வீடியோவை ஃபாலோ பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.